ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பாருங்க, நேத்து நாம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ், மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாம கொடுத்திருந்த லெவல்ஸ். அதுவும் இல்லாம நேத்து சில விஷயங்களையும் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா 950க்கு மேல நின்று ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ற வகையில மட்டும்தான் அப் ட்ரெண்டு. அதே மாதிரி 850க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ற இடத்துல டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதுக்கு நடுவில் இருக்கும்போது கீழேயும் மேலேயும் போயிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா நேத்து ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 800ல தான் ஓப்பன் பண்ணியிருந்தான். அங்கேருந்து ஓப்பன் பண்ணுவேன் பாருங்க, எக்ஸாக்டா நம்மளோட S2 அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து நேராக போனவன் க்ளோஸ் ப்ரைஸை கிராஷ் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸை கிராஷ் பண்ணி மேலே போனால் திரும்பியும் ஒரு ஸ்விங்கு, அங்கேயும் எக்ஸாக்டா நம்மளோட S1ல சப்போர்ட் எடுத்து நேராக மேலே போனவன் பாருங்க, எக்ஸாக்டா நம்மளோட R1ல ரிஜெக்ஷன் ஆனவன் நல்ல ஒரு ஃபால், நல்ல ஹைல இருந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு ஃபால் ஆயிருக்கான். நல்ல மூவ்மெண்ட் நேத்து. இந்த விஷயத்த நாம முதல் நாளே எடுத்துட்டோம். ப்ரீமியம் எந்த பக்கம் சப்போர்ட் ஆகுதோ அந்த பக்கம் தான் அப்படின்றது. ஓகே, இது நேத்தைக்கு உண்டான லெவல்ஸ். இன்னைய லெவல்ஸை நான் இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைய லெவல்ஸை எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு, க்ளோஸ் ப்ரைஸ்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். அதே மாதிரி நாம நேத்துக்கு மிட் கேப் ஓட எக்ஸ்பைரி இருந்தது. மிட் கேப்க்கும் அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம். அதாவது எந்த ஏரியால நின்னா மேலே போகும், எந்த ஏரியா கீழே நின்னா செல் ஆகும் அப்படின்னு சொல்லி. அங்க நாம எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணியிருந்த விஷயம் 12,725 அப்படின்ற இடத்துக்கு கீழே நின்னா செல் ஆகும் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸாக்டா நாம சொல்லியிருந்த மாதிரியே லாஸ்ட் மந்தோட ஹை இருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா மார்க்கெட் அங்கதான் சப்போர்ட் எடுத்தான் நேத்து. சப்போர்ட் எடுத்தவன் நேரா போய் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்ல தான் நின்று இருக்கான். அங்கிருந்து திரும்ப ஃபால் ஆனவனும் ஓப்பன் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப நாம சொல்லியிருந்த அந்த 825 அந்த லெவல்ல ரிஜெக்ட் ஆனவன் திரும்பியும் பாருங்க, எக்ஸாக்டா லாஸ்ட் மந்தோட ஹை அந்த ஏரியால தான் சப்போர்ட் எடுத்தான். அங்க சப்போர்ட் எடுத்தவன் நிக்கவே இல்லை, நேரா மேல போய் 13,000ல போய் க்ளோஸ் வச்சிருக்கான். இது எல்லாமே நீங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 23,966, 23,831, 23,565, 23,434. இதுதான் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். அதுக்கடுத்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா 650, 850 அப்படின்னு இருக்கு. ஓகே, மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 650க்கு கீழே சஸ்டெயின் ஆகி ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ற பட்சத்துல மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி மேல போகணும் அப்படின்னா 850க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் மேல போக முடியும். 850 ஓகேவா? இதுக்கு மார்க்கெட் ஓப்பனிங் எங்க கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓப்பன் அப்படின்றது ஸ்பாட்ல கிடைக்கிற ஓப்பனை நாம மீன் பண்றது கிடையாது, பிரீமியத்துல கிடைக்கிற ஓப்பன். ஓகே, அதுக்கடுத்து இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. மிட் கேப் நிஃப்டி என்ன சொல்றான் அப்படின்றத பார்ப்போம். சாரி, ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஃபின் நிஃப்டி என்ன சொல்றான் அப்படின்றத பார்ப்போம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு லாஸ்ட் வீக்கோட ஹையையும் கட் பண்ணி மேலே வந்திருக்கான், லாஸ்ட் வீக்கோட லோவையும் கட் பண்ணி கீழே வந்திருக்கான். ரெண்டு விஷயத்தையுமே ஒரே நாள் நடத்தியிருக்காரு அவரு. ஓகே, அவனோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 10 நாளைக்கு உண்டான டேட்டா இங்க போட்டிருக்கோம். இதுல டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா
இவனும் அதே தான் 23,850க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு. 23,850 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். மேலே போனா அப்படின்னாலும் லாஸ்ட் வீக்கோட ஹை ஒன்று இருக்குது, ப்ரீவியஸ் டேவோட ஹை ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு மாறிடும். அதே மாதிரி டவுன் சைட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 550 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸ் அங்கே தான் இருக்குது, நேற்றைய க்ளோஸ் அங்கே தான் இருக்குது. க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழவே நின்னா அப்படின்னா ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல மார்க்கெட் லாஸ்ட் மந்தோட லோ இங்கே வந்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா ஏடிஎம்ல ஃபியூவல் இருக்கணும். அதாவது ஒரு ஃபியூவல் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டி உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றத பெட்ரோல் சொல்லும். பெட்ரோல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் உங்களால போக முடியும். அதாவது பெட்ரோலால இஷ்யூ வராத வரையும். வண்டி வேற ஏதாவது காரணத்தால கூட நிக்கலாம், பஞ்சர் ஆகி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம பெட்ரோல் இருந்தா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் அப்படின்றத தான் நாம சொல்றோம். அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ்ல 89 ரூபா வச்சிருக்காங்க ஏடிஎம்ல பின் நிஃப்டி. இந்த 89 ரூபா கூடுதா குறைதா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் அந்த 89 ரூபாயை இன்னைக்கு ஜீரோ பண்ணணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி முடியும் போது ஜீரோ பண்ணணும். அந்த பிரைஸ் ஜீரோ ஆக வேண்டிய பிரைஸ் மார்க்கெட் ஒரு காலையில ஓபன் பண்ணி ஒரு 9:30க்குலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாவே மார்க்கெட்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சி நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒரு இன்டிமேஷன். அதெல்லாம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் நல்ல ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இதே விஷயம் தான் நேத்து நிஃப்டிலையும் நடந்துருது. நிஃப்டில என்னன்னா, முந்தின நாள் நாம் சொல்லியிருந்தோம் 140 பாயிண்ட் வச்சிருந்தான். நேத்துமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து திரும்ப ஒரு ஸ்விங்கு கொடுத்து இவ்வளவு தூரம் ஹை வந்தான் 950 வரையும். இந்த இடத்துக்கு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா மணி 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஆனா 12 மணிக்கு 142 ரூபா பக்கத்துல வச்சிருந்தான் ஏடிஎம்ல. முந்தின நாள் 140 ரூபா வச்சிருந்தது, மறுநாள் 140 142ன்னு இருக்கு. அந்த பிரைஸ் குறையவே இல்லை. அந்த பிரைஸ் குறையவே இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்க போகுது. ரேஞ்ச் எந்த பக்கம் போகணும் அப்படின்றத பிரீமியம் சொல்லிடும். அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நேத்து அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஹைல இருந்து கிட்டத்தட்ட நீங்க இங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் அவன் கவர் ஆயிருக்கான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏடிஎம்ல எவ்வளவு பிரைஸ் இருக்கு, ஏடிஎம்ல இருக்கிற பிரைஸை தான் செல்லர் ஃபாலோ பண்ணிட்டே வருவான். செல்லரை பொறுத்த வரையும் ஏடிஎம் பிரைஸ் ஜீரோ ஆகணும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. அது ஜீரோ ஆனதான் அவனுக்கு ப்ராஃபிட். ஏடிஎம் பிரைஸ் ஜீரோ ஆகணும், எந்த ஸ்ட்ரைக்கு ஏடிஎம் இருக்கணும் அப்படின்றதையும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். அந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பையரா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட லெவல்ஸ். இதை நாம இங்க ஷேர் பண்ணியாச்சு. ப்ரீமியத்துல இதுக்கு அடுத்து நம்ம என்ன லெவல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல டெய்லியுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிட்டு வரோம். விருப்பம் உள்ளவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சேனல் க்ரோ ஆக. தேங்க்யூ, பை.